எழுத்தும் கன்றாவி ஒண்ணும் புரிய மாட்டேங்கு. ஏ போட்டிருக்கியா, பி போட்டிருக்கியா, சிக்கு பதிலா சிய பார்த்தா ஈ மாதிரி இருக்கு, ஈய பார்த்தா சி மாதிரி இருக்கு. என்ன போட்டு வச்சிருக்கனே தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற போட்டோவை பிளர் அனுப்பி விட்டுருக்கேன். ஒழுங்கா எடுத்து அனுப்பி விடலாம் மறுபடியும். சரி பக்குருடி, ஒழுங்கா அனுப்பி விடியே. சீக்கிரம் அனுப்பு அனுப்பு, நேரம் ஆகுது. போட்டோ எடுத்து அனுப்புறமா, ஒழுங்கா அனுப்பணும்னு அறிவு கிடையாது. அறிவு கெட்டவா. எம்மா பூமாரி, இந்த காப்பி. கொண்டாம்மா. நானே கேட்கலான்னு பார்த்தேன், தலை வலிக்குது. இந்த குடி. இன்னும் நிறைய எழுத வேண்டிய கிடக்க? இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் தான். சரி. அப்ப சதீஷும் எழுதாம தானே இருப்பான். அவனும் வந்த உடனே கொஞ்சம் எழுத சொல்லுன்னு. அவன் எழுதுனா எழுதுறான், எழுதலன்னா எந்தாலையும் போறான். எனக்கு என்ன வந்துச்சு? நாளைக்கு வேற நான் காலேஜுக்கு போனேன்னா மறுபடியும் நிறைய எழுதி போடுவாங்க. வேற இந்த இதெல்லாம் எழுதாம பெண்டிங்ல நிற்கும். அதான் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். அவன் அனுப்பியிருந்தா. அதுல ஒரு 2-3 பேஜ் மட்டும் ஒன்றும் புரியல, அதான் ஒழுங்கா எடுத்து அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். அவன் அனுப்புனான்னா நான் எழுதி முடிச்சிருவேன். நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். அதான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவன் அங்க கிளாஸுக்கு வந்தாலுமே அவன் அங்க எழுதி போடுறதை எழுதவே மாட்டான். இதுல அவன் லீவு போட்ட அன்னைக்கு எழுத சொல்லியதான் எழுதவா போறான். இல்லலா, இனிமே என் பிள்ளை அப்படிலாம் இருக்க மாட்டான். இனிமே பொறுப்பா இருப்பான். காலையிலே அவன் என்கிட்ட நல்லா என்ன அழகா பேசிட்டு போனான் தெரியுமா? எனக்கே மனசுக்கு என்னான்னு ஒரு மாதிரி ஆகி போச்சு போ. ஆமா, அவன் சும்மா என்னத்தையாவது வாங்கிட்ட படம் ஓட்டிட்டு போயிருப்பான். நீ அதை நம்பிக்கிட்டு நீ சும்மா என் பிள்ளைய எப்ப பார்த்தாலும் இப்படிதான் குறை சொல்லிட்டு இருப்பான். போலாம். எம்மா எம்மா, இந்தா வந்துட்டான் உத்தம புத்திரன். அவன்கிட்ட கேளு எங்க போய் சுத்திட்டு வந்தான்னு. வாயா, யாரையோ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனை பார்த்தேன். அவரு சொன்ன வேலை எனக்கு ஒன்றும் அவ்வளோ செட் ஆகல. அதனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இல்சாச்சக்கா இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கார கோவிந்த் தானே, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்களா, அவங்கள இடையில பார்த்தேன். அவங்ககிட்ட விஷயத்த சொன்னேன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஓகேன்ற மாதிரி இருக்குமா வேலை. அதனால அவங்க 1ஆம் தேதியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு இருக்காங்க. அப்படியா ஐயா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னலாம் சதீஷ், வேலைக்கா போற நீ? படிக்க ஐடியாலாம் இல்லையா உனக்கு? எப்படியாயினு தட்டி முத்தியாவது ஒரு டிகிரியை முடிப்பேன்னு பார்த்தனா நீ என்னல வேலைக்கு போறேன்னு கிளம்பிட்ட. நான் கூட ஏதோ அப்பா கிட்ட சும்மா சரி சண்டையில பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா கண்டிப்பா வேலைக்கு தான் போறியா? தோடா புட்டி, ரொம்ப பதறாத. நான் இப்ப பார்ட் டைம் ஜாபா தான் போறதுக்கு கேட்டு வச்சிருக்கேன். காலேஜ் 3 மணிக்கு முடியுமா? 4 மணிக்கு கடைக்கு வர சொல்லியிருக்காங்க. 4 மணில இருந்து ஒரு 9-9:30 வரைக்கும் வேலை இருக்கும்னு சொன்னாங்க. 10 மணி வரைக்கும் கடை இருக்குமா? இருந்தாலும் நமக்கு தூரம்ல, அதனால 9-9:30 வரைக்கும் இருந்துக்கங்க. அதுக்கப்புறம் வேணா கிளம்பு அப்படின்னு இருக்காங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா வர பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்தது ஏதாவது படிக்க வேண்டியதுன்னா படிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதுதான். இப்படிதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தியாலாம் என் பிள்ளைய எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு பாரு. எல்லாம் சதீஷ், நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. அதுக்குன்னு வேலைக்கு போறேன்னு சொல்லி கடைசியில படிப்பை விட்டுறாத, பாத்துக்க. அவ்வளவுதான். சம்பாதிக்க ஆசைப்பட்டு கடைசியில படிப்பை விட்டுட்டேன்னா அப்புறம் நீ தான் கடைசியில ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணுவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. முடிஞ்சா என் நோட்ல அவ்வளவு நோட்ஸையும் எழுதி வை. என்னென்ன பேஜ்ல எல்லாம் எந்த போர்ஷன் என்ன எழுதணும், ஏதாவது விட்டு போட்டு வச்சிருந்தேன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வை. கடைக்கு கேப்ல பண்ணா நான் படிச்சுக்கிடுறேன். பாப்போம். ஐயா, காபி குடிக்கிறியா ஐயா? நல்லா சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காபி போடுமா. நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு துணியை மாத்திட்டு வரேன். சரியா? என்ன சோடாபட்டி லுக்கு, கண்ணை நோண்டி தின்னு விடுவேன் அம்மா. கரெக்டா? இவன் உண்மையாதான் வேலைக்கு போறானா? இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா? இவன் படிச்சு உருப்படுவானா இல்ல இப்படியே நாசமா போவானான்னு தெரியலையே. நமக்கு என்ன வந்தது? அவன் படிச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கொம்மி எங்க போனா? ஆளையே காணோம். இந்த கொம்மி வெளியே தான் இருக்காளா? இவ என்னத்துக்கு இப்ப வெளியே இருந்து சோககீதை இப்படி வாசிட்டு இருக்கான்னு தெரியலையே. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனை. எம்மா, எவ கொம்மி? சொனி, சந்தியா வந்துட்டாளா? இல்ல, அவ இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. இனிமே தான் வருவா. நான் பூமாரி வீட்டுக்கு போறேன். என்னது, இன்னும் வரலையா? நேரம் ஆயிட்டுல. காலேஜ்ல இருந்து இவ்வளவு நேரத்துக்கு எப்பயும் வந்துருவாளே. அவ போனுங்கன்னு எதுவும் பண்ணனாலா? இல்ல போனுங்கன்னு நீ ஏதாவது பண்ணனியா? அட நீ வேற சும்மா இருமா, எல்லாத்துக்கும் பதறாத. அவ வந்துருவா. நான் இன்னைக்கு காலேஜ் லீவ்ல, அதனால இன்னைக்கு நிறைய போர்ஷன் எழுதி போட்டிருக்காங்களாம். பூ மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கலாம். அவ ஃப்ரெண்டு ஃபோன்ல அனுப்பியிருக்கான்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கேன்னா, நான் அதனால அவன் நோட்டை கேட்டு வாங்கி எழுதிட்டு வரேன், இல்லைன்னா வாங்கிட்டு வரேன். அதான் உன்ட்ட சொல்லிட்டு போலான்னு உன்னையே தேடினேன். நீ இங்க என்னன்னா இங்க வெளியே வந்து உட்கார்ந்து சோககீதை வாசிக்கிட்டு இருக்க. ஆமா, நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க? கவலையா? எப்பயும் பெரிய பொண்ணத்தை உமாக்கா கூட எல்லாம் போய் உட்கார்ந்து
உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பலா அதே மாதிரி போய் பேசிட்டு இருக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்ப இங்கே உட்கார்ந்துருக்க? போலாம் போலாம், சும்மா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, நீ போ. போய் எழுதணும் படிக்கணும்னா போய் பண்ணு, போ போ. சரி நான் போறேன். நீ என்ன அப்பாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ தானே சொன்ன அவரு பட்டு திருந்தினாதான் திருந்துவாரு, திருந்தி வரட்டோன்னு. அப்புறம் எதுக்கு நீ அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ போய் படி போ. காப்பி ஏதாவது குடிச்சியா? இல்ல, காலையில இருந்து எங்க நம்ம பால் வாங்கணும்? வாங்கலையே, கடுங்காப்பி தானே போட்டு குடிச்சோம். ஆமால, பால் வாங்க போலையண்ணா. சரி அப்போ நீ போ, நான் போய் பாலை வாங்கி காய்ச்சி வைக்கேன். அதுக்குள்ள சந்தியெல்லாம் வந்துருவாள்ல. சரிம்மா. இந்த மனசை வேற அங்க என்னன்னு கிடக்காரா தெரியல. என் மொபைலுக்கு தொப்புளுக்கு கீழே தொங்குற மாதிரி ஒரு பெரிய செயின் ஒன்று வாங்கணும் பத்துக்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன், ஒரு சீட்டு முடிய மாதிரி இருக்கு, ஒரு 7-8 பவுனுக்குனால நல்லா பெரிய செயினா, நல்லா பார்வையாக ஒன்று பெருசாக செயினும் பத்துக்க. ஆமாம் ஆமாம், ஒரு செயினுனால நல்லா பெரிய செயினா ஒன்று பிள்ளைகளுக்கு எப்பயும் வாங்கி வைக்க தான் செய்யணும். வேற எல்லா வீட்டு பிள்ளையும் போடும்போது நம்ம வீட்டு பிள்ளையும் போடணும்ல. வாங்கிட்ட கூட ஒன்று இருக்குமே. ஆமாம் எனக்கு இருக்கு, என் மொபைலுக்கும் வேணும்ல. வேற நம்ம இதை அவட்ட கொடுத்துட்டு நம்ம எங்கே போகிறது? அதனால் அவளுக்கு ஒன்று எடுக்க தான் செய்யணும், புது மாடல் டிசைனில். சரி சரி. எக்கா என்னடா தம்பி? மாமா கடை வரைக்கும் போயிட்டு வரட்டுமாக்கா? அங்கே இருக்குல்ல நீ? இல்ல சும்மாதான், நேரமே போக மாட்டேங்களா? அங்கெல்லாம் போக வேண்டாம், நீ வாங்க உட்காரு, இங்கேருந்து பேசுவோம். இல்லக்கா நேரம் போக மாட்டேங்கு, கொஞ்ச நேரம் கடை தெருவுகளுக்கு போயிட்டு வரலான்னு பார்க்கேன். ஒரு 100 ரூபா இருக்குமா? 100 ரூபா இருந்தா தாயான், அப்படியே வெளியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். ஏழை தண்டை பண்ணி 10 பைசா கூட இல்லாமலாம் இருக்க நீ? ஆமாக்கா, நான் கையில காசு இருந்தேன்னா அதை லட்சுமிகிட்ட கொடுத்துருவேன். கொடுத்துட்டு செலவுக்கு கையில அவகிட்ட இருந்து தான் காசு வாங்குவேன். அதனால கையில நான் செலவுக்கு காசு எப்பயும் வச்சிருக்க முடியேன். எதுனாலதான் அவகிட்ட வாங்கிக்கிடலாமேன்னு கொடுத்துருவேன்லாம். நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி தெருவில் நில்லு. சரிக்கா, இப்ப அதை விடு, அவ என்னனையும் போயிட்டு போறா. நீ ஒரு 100 ரூபா கொடு பாப்போம். இரு தாரேன். இல்லை தண்டை பண்ணி இங்க வா. என்னக்கா? இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ நல்லபடியா இருப்பான்னு பார்த்தனா இப்படி குடிச்சு சீரஞ்சிட்டு அடக்கியா? அக்கா அங்க பாரு, நான் நல்லாதான் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லாதான் இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் துவானும் போது ஒரு நாள் குடிச்சா குடிச்சிட்டு போறான்னு விடாம அவ தான் பிரச்சனை பண்ணி என்னைய வெளியே துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. அவளுக்கு நாளா முக்கியம் இல்ல, இந்த சொத்து தான் அவளுக்கு முக்கியமா இருக்கு. அதுக்காண்டி தான் அவ என்ன உள்ள சேர்த்துருக்கா. அதனால அவளுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது. அதனால நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்க்க போறேன், அவ பாட்டுக்கு அவ பிள்ளைல என்னன்னு கரையத்துவால ஏத்திட்டு போட்டோம். நான் என் அக்கா கூடயே நான் நல்லா ராஜா மாதிரி இருந்துக்கிடுவேன். இந்த அறிவு கெட்டவனுக்கு நம்ம எப்படி சொன்னாலும் மண்டையில யாராவது போல இருக்க. இல்ல உன் பொண்டாட்டி கேட்கறதுல என்ன தப்புங்க? அக்கா நீ பேசுறதே சரியில்லை. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா? நீ சும்மா தேவையில்லாம அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதக்கா. அவ குணம் தெரியாம இருக்கா. நானே ஏமாந்து போய் நிக்கேன், நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பேரு. இல்லை தண்டபணி, என்ன அதுக்குள்ள 2 சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிய? இல்ல இல்ல ரமணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்டாட்டிக்கிட்ட சமாதானமாகி போய் அங்க பிள்ளை குட்டியோட இருன்னு சொன்னேன், அவன் அதுக்கு மாட்டேங்க. குடுக்கா நீ காசை, நான் போறேன். இந்த அப்படி வரேன்க்கா. சரி. கூறுகட்ட பைய எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கெல்லாம் மண்டையில ஏறாது. இதெல்லாம் பட்டு திருந்துற ஜென்மம் பட்டு தான் திருந்தணும். ஏக்கா நீ இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் இருப்பியா இல்லைன்னா அங்கே போயிருவியா? போக வேண்டியதா ரமணி, வேற இங்கே இருந்து வேற என்ன பண்ண? அங்கேயும் வேற வீட்டை பூட்டி போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காதே. அப்ப இன்னைக்கு போயிருவியோ? ஆமா, என் மோன் வேலை முடிச்சுட்டு ராத்திரி வருவாம்ல, வரும்போது அப்படியே கூட்டு போயான்னு சொல்ல வேண்டியதுதான். சரி சரி. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லையா, நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் இந்த சாட்டா சீரணம் தான் ஆக மாட்டேக்கு பத்துக்க. ஒரு மாதிரி எற்கழிச்சு வந்துக்கிட்டே இருக்கு. சீரண குளறுவெல்லாம் என்னமோ தெரியல. சரிம்மா, நாளைக்கு அப்போ ஜலசில் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரியா, சரி போ. அப்போ கைகள் மூஞ்ச கழுவி துணிகளையும் மாற்றே நான் காப்பி போட்டு கொண்டாறேன். அவளை எங்கம்மா வீட்டில் இல்லையா? ஆமாம், உன் பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் தான் அதிசயமாச்சே. அவளுக்கு ஊர் ஜோவாரதுக்கே நேரம் சரியா இருக்கும். இப்போ அவள் எங்கே ஜோவாரிட்டு அடக்காளோ, அவள் வருவா. நீ போய் கைகள் மூஞ்ச கழுவியா, நான் உனக்கு காப்பி போட்டு கொண்டாறேன். சரிம்மா. அதெல்லாம் திருந்தாத ஜென்மம், என்னனையும் போயிட்டு போறா. இவா வீட்டுல இல்லைனாலும் நிம்மதியா தான் இருக்கு. அதுவும் நல்லதுக்கு தான். எந்த அலையும் போயிட்டு எப்படியும் வரட்டும், நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்போம் வீட்டுல. நம்ம வீட்டு முன்னாடி காரெல்லாம் வந்து நிற்குது. யாரும் சோத்துக்கு வந்துட்டாவளா? அடா, நம்ம வீட்டு கழுத்துல தான் இறங்குது. என்னத்தை தலையில தூக்கிட்டு வாரா? என்னமோ பெருசா தூக்கி தலையில வச்சுட்டு வாராள. என்ன எத்தே, வாசல்லே தான் இருக்கிய போல இருக்கு. நான் வாசல்ல இருக்கிறது இருக்கட்டும், என்னதுல இது அட்டப்படி கணங்கா இருக்கு? என்னத்தை இப்படி தலையில தூக்கிச்சுக்கிட்டு வாரா? பெரிய பொண்ணு, ஒரு கைப்பிடி இறக்கும். இந்த அப்படி கேக். மெல்ல மெல்ல மெல்ல. அப்படிதான், மெதுவா. என்னதுல அது சொல்லுங்களா? சொல்லியும் கொஞ்சம் பொறுங்க. அவ்வளவுதான். இது என்னன்னு தெரியலையாத்தே உங்களுக்கு? இதுதான் தே ஏசி, ஏர் கண்டிஷனராம். ஆசியா? ஆசி என்னத்துக்குலாம் வாங்கினியா? ஆசி இல்லத்தே, ஏசி. ரூம கூலிங்கா வைக்க முடியாது. ஏசியா வாங்கியிருக்க நீ வீட்டுக்கு?
உன் புருஷன் ஒன்றும் சொல்லலையே, இப்பதானே வீட்டுக்குள்ள போறான். இதெல்லாம் வாங்கினானாக்கும், வாங்கி உங்ககிட்ட தந்துட்டு தான் மெதுவா உள்ள போறானா முன்னாடி. இல்ல உங்க மொபைலாம் ஒண்ணும் வாங்கல, நானே தான் வாங்கியிருக்கேன். என்னது நீ வாங்கியிருக்கியா? உனக்கு எதுல காசு? உங்க அப்பா அந்த வீட்ல இருந்து எதுவும் தந்தாவளா என்ன? ஆ எல்லாம் இன்னும் உங்களுக்கு அங்க இருந்தே தருவாவ, நல்லா வாயை பிளந்துக்கிட்டு இருங்க. ஆமா, என்னம்மா இவ வரும்போது நிறைய கொண்டு வந்தவ கணக்காதான் மணிக்கியா? என்னது? இல்ல ஒன்றும் இல்லை. ஆமா, அப்ப இதுக்கு காசு எது? இங்கே பாருங்க தே, இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருக்காவுமா, கொஞ்சம் கொஞ்சமாக மாதமா கட்டலான்னு. இன்ஸ்டால்மெண்ட்னா கடனுக்கா வாங்கியிருக்கா? ஆமாம், மாதம் உங்கள் பையன் சம்பளம் வரும்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி. ஆ, என் மகன் கிட்ட சொல்லாம கொள்ளாம இவ கடனுக்கு வாங்கிட்டு வருவா, என் மகன் இருந்து கட்டணுமா? அவன் வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லு. அவங்க அப்பா அந்த காசை வாங்கிட்டு வந்து கட்ட சொல்லு. என் மகன்டெல்லாம் கடன் கேட்கக்கூடாது. அவன் சீட்டை கட்டுவானா, வட்டியை கட்டுவானா, அவன் ஏகப்பட்ட கடன்ல கிடக்கான். இங்க பாருங்க, ஏசி இல்லாம வீட்டுக்குள்ள தூங்க முடியல. உங்க பையன்ட்ட ஒரு ஏசி ஏட்டு ஒரு 2 மாசமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி எங்க 2 பேருக்கு இருந்த சண்டையே நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நீ என்னைக்குதான் என் மகன்ட்ட சண்டை போடாம இருந்திருக்கா? நீ நேத்து ராத்திரி சண்டை போட்டான்னு நான் பாக்கிறதுக்கு. கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? ஏலே செல்வா, இங்க வாயா வெளியே கொஞ்சம். உன் பொண்டாட்டி என்ன குத்து பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. அவ இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கும் இந்த வீட்டுல. என்னாச்சு? எதுக்கு இந்த அம்மா கடந்து இப்ப கத்திட்டு நடக்கான்னு தெரியலையே. சரி, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். நான் இந்த வீட்டுல கொசு கடிலையும் அதுலயும் இதுலயும் கிடந்து நான் கஷ்டப்பட்டுட்டு நடக்க, ஒரு ஏசி வாங்க கூட எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? நீ வாங்குவமா? நீ வாங்குவ, நீ எல்லாம் வாங்குவ. கடன் இழுத்து வச்சு அவனை தெருவில் இழுத்து விட தானே நீ இருக்கா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, சொல்லிட்டேன். என்னம்மா, என்னாச்சு? என்னது இது? வாசல்ல பூரா அட்டைப்பட்டி அடிக்க வச்சிருக்கு. உன் பொண்டாட்டி தான் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கா பாரு. அது என்னன்னு கேளு. என்னடா உமா இது? ஏங்க பார்த்தா தெரியலையா? ஏசி. என்னது ஏசியா? ஏசி யார் வாங்கி தந்தா? நான் தான் போய் கடையில வாங்கினேன். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கேன். மாசம் இனிமே கட்டணும். ஆமா, நீ எந்த தைரியத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த காசை அப்புறம் யாரு மாசம் கட்டுறதுங்க? யாரு நீங்க தான். இங்க பாரு, என்னாலலாம் இதை கட்ட முடியாது. இதுக்குதான் ஏசி வேண்டாம்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இனிமே மழை காலம் தான், ஏசியே தேவைப்படாது. நீ என்னத்துக்கு இப்ப ஏசி வாங்கி வச்சிருக்கன்னு தெரியல. இங்க பாருங்க, நீங்க கம்பெனிக்கு போயிடுறீங்க. வீட்டுல எனக்கு இருக்க முடியல. நீ வீட்டுல முதல்ல இருந்தா தானடா வீட்டுல இருக்க முடியலையாம? கிழவி வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். அம்மா சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க கூடாது. இது எனக்கு என் புருஷனுக்கு நடக்கிற யுத்தம். அதுல நீங்க தலையிடாதீங்க, சொல்லிட்டேன். என்னமோ பண்ணுங்க, கடனை அடக்க போறது நீங்கள் தானே. என்னமோ பண்ணுங்க. மா, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பேசு. நீ எந்த தைரியத்துல நீ ஏசியை வாங்கிட்டு வந்து நிக்கன்னு எனக்கு தெரியல. இந்த கடனை நான் அடைக்க மாட்டேன், சொல்லிட்டேன் அம்மா. அப்போ இந்த கடனை யார் அடைக்குது? என்ன இவ புருஷன்கிட்ட இப்படி மல்லு கட்டுறா? இவ என்னமோ பிஸ்னஸ் பண்ணி இவ அழைக்கி போய் நான் கடனை அடைச்சிருவேனாக்குன்னு சொல்லி தானே வாங்கிட்டு வந்தா. இப்போ என்ன புருஷன்கிட்ட இப்படி மல்லு கட்டுறா? பாரு, ஒழுங்கு மரியாதை இதை தூக்கிட்டு போயிட்டு கடையிலே கொடுத்துட்டு வந்துரு. நான்லாம் இதை எதுவும் பண்ண மாட்டேன், பாத்துக்க. இதை திருப்பி கொண்டு போற ஐடியாவிலலாம் நான் இல்ல. இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஆள் வரன்னு இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஏசியை மாட்டி நான் ஏசியில தூங்கியே ஆகணும், சொல்லிட்டேன். அவ்வளோத்தையும் தூக்கி ரோட்ல எரிஞ்சு போடுவேன், பாத்துக்க. வீட்டுக்குள்ள இது வந்துச்சுன்னா. இங்க பாருங்க, உங்ககிட்ட காசை கொடுக்க சொல்லல, நான் கொடுத்துக்கிட்டு வேணுமே. இந்த ஏசி நான் மாட்டியே தருவேன், சொல்லிட்டேன். அப்ப நீ என்னமா பண்ணு, நான் இதுக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க தர வேண்டாம். நான் எப்படி இந்த கடனை அடைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிட்டேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. இந்த ஏசி இன்னைக்கு மாட்டுறது தான். இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இப்ப இந்த பையன் பின்னாடியே வாரேன்னு இருக்கான். நானும் பார்க்க தானே போறேன், நீ என்ன இந்த ஏசிக்கு காசை கட்டியான்னு. பாருங்க. என்ன சோனி, திடீர்னு இந்த பக்கம்? யாழ சதீஷ், நாளா உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? சேச்சே, நான் அப்படி சொல்லுவேனா? அதுக்கு சொல்லல. எப்பயும் எதுனாலும் பூ மாதிரியே தானே அங்க கூப்பிட்டு விடுவே. திடீர்னு என்ன இங்க வந்திருக்கேன்னு நினைச்சு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அது ஒன்றும் இல்லைல்ல, அவன் நம்ம கிளாஸ் தீபி கிட்ட அவளை நோட்ஸ் இன்னைக்கு காலேஜில் எடுத்திருப்பாங்கல்ல, எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுன்னு கேட்டிருப்பா போல இருக்கு. அனுப்பி விட்டுருந்தாலாம். அதான் சரின்னு அவள் எழுதியிருக்கேன்னா, அதான் ஃபோனை பார்த்து எழுத கஷ்டமா இருக்குன்னு நான் அவள் நோட்டை வாங்கி பூ மாதிரி நோட்டை வாங்கி பார்த்து எழுதலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். வேற நாளைக்கு காலேஜுக்கு போனேன்னா நாளைக்கு ஒரு பாடு எழுதி போடுவாவ. வேற இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும்போது அதை எழுத முடியாதுல்ல. அதனால சரி வீட்டில் வச்சே முடிச்சுட்டு விட்டோன்னா நமக்கு நல்லா நாளைக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் எழுதலான்னு வந்தேன். சோனி, நீ எதுக்கு தேவையில்லாம அவங்கிட்ட இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு நடக்க? அவனே எழுத மாட்டா ஒரு சொட்டு ஒரு பேஜ் கூட. அதனால அவங்கிட்ட தேவையில்லாம சொல்லிட்டு நடக்காத. வா, சீக்கிரம் எழுதி முடி. சோடாபட்டி, நீ வேணா உன் டைரியில இனிமே குறிச்சு வச்சுக்க. என்னன்னு? இந்த சதீஷ் இனிமே எல்லா பாடத்திலையும் ஒன்னை விட ஒரு மார்க்காவது கூட எடுப்பான்
எடுத்து காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த சதீஷ் யாருன்னு உனக்கு. அடேப்பா, ரொம்ப பெரிய ரோசக்காரன் ஆயிட்டியே நீ. ரொம்ப ஒரே சபதம் போடுறதா இருக்கு, ஒரே வேலைக்கு போறேன்னு பில்டப்பா இருக்கு. ஒண்ணும் புரியலப்பா எனக்கு. இல்ல சதீஷ் வேலைக்கு போறியா? ஆமா, ஐயா காலேஜ் முடிச்சதும் பார்ட் டைம் ஜாப் போயிடுவாரு. போயிட்டு வந்து ராத்திரி 10 மணிக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாரு. இதுக்கடையில அவரு சபதம் போட்டு படிச்சு என்னை விட 1 மார்க் அதிகமா எடுத்து அவர் கிழிக்க போறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவனே ஒரு தண்டம், வீணா போன முண்டம். இது எங்க மார்க் எடுக்க போகுது? இது பாஸ் ஆனாலே பெரிய விஷயம். பூமாரி சொல்லல முள்ள மாதிரி. இங்க பாரு, நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இதுக்காகவே நான் உன்னை விட அதிகமா மார்க் எடுத்து காட்டுறேன் பாரு. நோட்ஸ் எல்லாம் எழுதுற வேலையே வரல. ஒரு பேஜ் கூட நீ நோட்ஸ் எழுதி நான் பார்த்தது கிடையாது. உன் நோட் எல்லாம் புத்தம் புதுசா என்ன அப்படியே தான் இருக்கு. இங்க பாரு, என்னை மாதிரி ஆளெல்லாம் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. கிளாஸ் எடுக்காத 2 நிமிஷம் கவனிச்சாலே போதும். அப்படியே எக்ஸாம்ல எழுத எனக்கு முடியும். பார்க்கலாமா? பார்க்கலாம்ல. இந்த தடவை செமஸ்டர்ல நீ ஆல் பாஸ் ஆயிட்டனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இவ பூமாரி, மொட்டை அடிச்சா உன் மூஞ்சலாம் பார்க்க முடியாதுப்பா. தேவையில்லாம அவங்கிட்ட சபதம் போடாத. இங்க பாரு பூமாரி, நீ எதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. மொட்டை போடலன்னு வையே, அப்புறம் நானே வலிச்சு விட்டுருவேன். பாத்துக்க அவ்வளவு முடியும். என்னடா ஆளுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிய? நீ பாஸ் ஆகு, அதுக்கப்புறம் எனக்கு மொட்டை அடிக்கிறத பத்திலாம் பேசிக்கிடலாம். அப்போ உனக்கு ஒரு மொட்டை இருக்கு கன்ஃபார்ம். என்ன பாக்குற உனக்கு கோமாளி மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு நாள் உனக்கு தெரியும் பாரு. என்ன கேவலமா கோமாளியா நினைச்ச உனக்கு கடைசில நீதான் அந்த ஏமாளின்னு தெரிஞ்சுக்கிடுவ. வலிகளில் 100 தடை இருந்தால் தான் வாழ்க்கை ருசியாகும். மேடுகள் கடக்கும் நதியினில் தானே மின்சாரம் உண்டாகும். உள்ளத்தில் காயங்கள் உண்டு, அதை நான் மறைக்கிறேன். ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சீக்கிரம். சூனி, ஒருவேளை இவனுக்கு பியாகா எதுவும் பிடிச்சிருக்குமோ, அதான் இப்படி பேசிட்டு போறானோ? இப்ப கிறுக்கி, அவன் எவ்வளவு அழகா பேசிட்டு போறான். அவனை போய் இப்படி சொல்றியவ? இல்லவே, இவன் இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. அதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. அதுவும் பாரு, மோட்டிவேஷனல் சாங் எல்லாம் பாடிட்டு போறான். எனக்கு என்னமோ உங்க அண்ணன் சதீஷ் சொல்லிட்டு போறத பார்த்தா உனக்கு கன்ஃபார்ம் மொட்டை தான் நினைக்கேன். அது மட்டும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி இல்லவ பூமாரி, பொம்பளை பிள்ளைகளோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்குமா. நம்ம மாங்குன்னு படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறத பசங்களாம் அப்படியே பாடம் நடத்தும் போது இல்ல ஏதாவது கேள்விப்படும் போது விசாரிக்கும் போது அப்படி அவங்க கத்துக்கிறதே அந்த இதெல்லாம் நல்ல மெமரியா ஸ்டோர் ஆகுமா. அவங்களுக்கு ஞாபக சக்தி நம்மளை விட அதிகமா. அதனால எனக்கு என்னமோ சதீஷ் நல்லா படிச்சு உன்னை விட அதிகமா மார்க் வாங்கிடுவான்னு தோணுது. இவ சோனி, உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா என்ன? அவனை விட நான் எவ்வளவு நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன், எல்லாம் பண்றேன். அவன் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பேஜ் கூட அவன் நோட்ல இது வரைக்கும் எழுதி இருக்க மாட்டான். அவன் எல்லாம் பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம். நீ வேற சும்மா ஏதாவது பணத்திட்டு இருக்காம சீக்கிரம் எழுதி முடி. என்னமோ போ, நான் கேள்விப்பட்டதை சொன்னேன். ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நடந்துருமோ? சேச்சா, வாய்ப்பே இல்லை. அம்மா, வாம்மா. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆயிட்டு காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு? ஆமாம்மா, பஸ் தான் லேட்டு. சரிம்மா. அம்மா பாலுகள் ஒன்றும் வாங்க போல பத்துக்க. மனசே சரியில்லை. கடுங்காப்பி தான் அடுப்பங்கரையில போட்டு வச்சிருக்கேன். போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு போட்டு குடிமா. சரிம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். பசிச்சா சோறு கறிதான் கூட போட்டு சாப்பிடு. பருப்பு குழம்பு தான் வச்சிருந்தேன். அடுப்பங்கரையில ஒரு டப்பாவில் பச்சை கலர் டப்பாவில் அப்பளம் பொரிச்சு போட்டிருப்பேன். அதையும் எடுத்துக்க என்ன? எனக்கு இப்போ சோறுலாம் வேண்டாம்மா. நான் ஃபஸ்ட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு துணி மாற்றிட்டு வரேன். சரிம்மா அப்பா. லட்சுமி அக்கா, வாசரசு காப்பி குடிக்கியா? கடுங்காப்பி தான் போட்டிருக்கேன். இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சோறு கறி ஏதாவது செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சு சோறு கறி சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு தான் இப்போ ஓடியிருந்தேன். சோறெல்லாம் பொங்கி சாப்பிட்டோம். என் மொவா தான் கறி வச்சா. கடைசி அப்பளம் மட்டும் 2 பொரிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நான் போட்டு வச்சிருக்கேன். நான் இப்போதான் பெரியவா வந்தா போய் சாப்பிடுனேன். சோறு கறி ஒன்றும் வேண்டாம், போய் கை கால் மூஞ்ச கழுவிட்டு வரேன்னா காப்பியாவது எடுத்து குடி, அடுப்பங்கரையில் இருக்குன்னு. என்ன பண்ணியாலும் தெரியல. சரிக்கு, ஏன் உங்க மூஞ்சி ரொம்ப வாட்டமா இருக்கு? என்னாச்சு? எதையும் போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு அடக்கியலா? இல்ல சரசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
இல்லக்கா உங்க மூஞ்சி எனக்கு தெரியாதா? எப்பயும் பாக்குற எனக்கு நல்ல மூஞ்சி வாடி வெயிலா இருக்கு. தண்டபணி என்னைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? அவரை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? அப்புறம் எதுக்கு ரொம்ப மூஞ்சி வாடி இருக்கு? எதுவும் உடம்பு குடம்பு எதுவும் சரியில்லையா? என்னன்னே தெரியல சரசு, கொஞ்சம் நெஞ்சு படபடன்னு தான் இருக்கு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம இல்லைன்னா அந்த 2 பிள்ளைகளையும் யாரு பாப்பா யாரு கரையேத்துவா அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப போட்டு யோசிக்காதீங்கக்கா, ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப வலியா இருந்தா என்ன சொல்லுங்க, ஆஸ்பத்திரி வேணா போவோம். இல்ல வலின்னு சொல்ல முடியல, என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல சரசு. ஒரு மாதிரி நெஞ்சு படபடன்னு இருக்கு. அதனாலதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஏமோ இப்பதான் உன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா. அங்கதானே வந்தா? ஆமா ஆமா, உள்ள போனா நான் வெளியே வந்தேன். ஆமா, அந்த பிள்ளை இன்னைக்கு காலேஜுக்கு போகல. அதை என்னமோ படிக்கதான் எழுத வேண்டிய கிடக்கு, வேலை கிடக்கு. நான் பூமாரி வீட்டுக்கு போறேன்னா சரி போயிட்டு வாமான்னே. என்ன செய்யனே தெரியல. ஒன்றும் செய்யாதுக்கா, நீங்க வருத்தப்படாம இருங்க, எல்லாம் சரியாயிரும். நீங்க என்னத்தையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி துவச்சு தரட்டுமா? குடிக்கல ஏதாவது ஜீரணமாகாம கேசு கிச்சு எதுவும் ஒரு மாதிரி இருக்கா என்னமோ? ஆனா இஞ்சி அரைச்சு கொண்டாரேன். இல்ல சரசு ஏண்டா, இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் ஓமத்திரம் குடிச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வாய் நம்ம இருந்து அதில் காப்பி கொண்டுட்டோம்னா சூடா குடிச்சு பார்க்கலாம் போல தோணுச்சு. அதான் இப்போ காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரியா இருக்கா? நாளைக்கு இந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்கு நான் வேணா கூப்பிட்டு போறேன். சரி சரசு. உன் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டானோ? ஆமா, அந்த ஆளு வேலைக்கு போயிட்டாரு. சுவாறு கறி பொங்கி கொண்டாடினாரு, நான் ஒன்றும் கொண்டு போகல. என்னனையும் கடையில் வாங்கி தின்னுட்டு கிடக்கட்டும். வீட்டில் இப்போ சுவாறு கறி ஆக்கி நாங்கள் தின்னோம். அவருக்கெல்லாம் நான் கொண்டு போகல. வேற ராத்திரிக்கு வந்து சண்டை கிண்டை எதுவும் போட போறான். சுவாறு கடையில் வாங்கி தின்றுப்பாரா? வேற திங்காம இருந்து நீ கொண்டு வருவான்னு இருந்தேன்னு வந்து வேற சண்டையை ஆரம்பிச்சிடாம வீட்டுக்கு வந்து சண்டை ஆரம்பிச்சா நான் மறுபடியும் போயிட்டே இருப்பேன்னு சொல்லி கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு இங்கே இருக்கே விருப்பம் இல்லை. இந்த மனசிட்ட வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம்னு தோணுது. என் தம்பிகிட்ட தான் போன பண்ணி கேட்கணும், அங்கே வரட்டு மாட எனக்கு ஒரு வீடு பார்த்து தரியான்னு. என் மோவன் வேற அவங்க அப்பா கிட்ட நல்லா சண்டைன்னு சொன்ன பத்தியில, அதனால இன்னைக்கு காலேஜுக்கும் போகலன்னு தான் வேலை தேடி போயிட்டான். யாரோ தெரிஞ்சியே வேலை தரவன்னு சொன்னாவ, அந்த அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அந்த வேலை செட் ஆகலன்னு வேற இழிச்ச வச்சு புருஷன் கோயந்தான் இருக்காருல்ல, அந்த பையதான் சூப்பர் மார்க்கெட் எதுல உள்ள வேலை வாங்கி கொடுத்துருக்குறாராம். அங்கதான் ஹோட்டலுக்கு பொருள் சப்ளைலாம் எடுப்பாவலாம், வாங்குறதுக்கு எல்லாமே அங்கதான் பண்ணுவாங்களாம். அதனால அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. படிக்க பைய படிக்காம வேலைக்கே போறான். இல்லக்கா படிச்சுக்கிட்டே வேலைக்கு போற மாதிரி தான். இந்த பார்ட் டைம் ஜாப் மாதிரி பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் காலேஜ் முடிஞ்சதும் வந்து வேலைக்கு போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வர மாதிரி வர போறானா. இப்படி போனா படிப்பு என்னத்துக்கு ஆகுறது? ஏற்கனவே வேற ஒழுங்கா படிக்காண்டாம்பியே. படிச்சிருவேம்மாங்க, என்ன பண்றானோ என்னமோ தெரியல. சரி, அவன் போக்கில் போட்டோம் பார்த்துக்கிடுவோன்னு இருக்கேன். அதுவா ஒன்று முன்னேறதுக்கு ஒரு வழியை பார்க்கும்போது நம்மளும் அதுக்கு சரின்னு சொல்லணும்ல. வேற என்ன நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி வராதுல்ல. அந்தால தான் சரி போயிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். சரி, அதுவும் சரிதான். இந்த பெரிய பொண்ணு உமாலையும் பார்த்தியா? அவ்வளோதான் இன்னைக்கு ஏசி வாங்க போறேன்னால்வல்ல, அங்கே போயிட்டு இனிமே எப்போ வராள்வல்லோ? ஆமால்ல, சொன்னால்வோ நம்மளையும் கூப்பிட்டாள்வல்ல. நம்ம எங்க கடை தெருவுக்கு போற மாதிரியா இருக்கோம். அதை சொல்லுங்க. அடாடாடாடா, ஏசினா ஏசி தான். ரூமே அப்படியே காஷ்மீர்ல இருக்க மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஏ மல்ல மல்ல மல்லே 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 மருத மல்லே ஜில்ல 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 வெங்கல்ல ஜில்ல ஜில்ல வெங்கல்ல ஜில்லே. கேட்டி கதவை மூடி வச்சுட்டு இங்க என்ன பண்ற? பார்த்தா தெரியல, ஏசி போட்டிருக்குல்ல. ஏசி போட்டனா கதவெல்லாம் மூடி வைக்கணும்னு அந்த பையன் இன்ஸ்டாலேஷன் பண்ண பையன் சொல்லிட்டு போனான். அதனாலதான் கதவை மூடி வச்சிருக்கேன். இனிமே கதவை நீங்களும் ஏசி போட்டிருக்கும் போது திறந்து வைக்காதீங்க, மூடி வச்சிருங்க. என்ன எப்படி ரூமே நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கா? இருக்கு. நீங்க மட்டும் நல்லா ஏசில ஜாலியா சொகுசா கம்பெனில இருந்துட்டு வாரது, நம்ம மட்டும் வீட்டுல வெக்கையில காஞ்சி தீஞ்சு போய் கிடக்கணும். இப்ப எப்படி நாங்களும் ராத்திரி ஏசில தூங்குவோமா? நீ தூங்கம்மா, நீ தூங்கு, நல்லா ஏசில தூங்கு. இந்த ஏசி வாங்கின காசை நீ எப்படி அடைக்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். அதெல்லாம் கைவசம் நிறைய திட்டம் வச்சிருக்கேன். பெரிய பொண்ணு மாதிரி நானும் பிசினஸ்ல இறங்கிடுவேன். பிசினஸ் பண்ணனா தானா பணம் புழங்கும். பிசினஸா? என்ன பண்ண போற? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, நாளைக்கு பாருங்க. குள்ளு குள்ளுன்னு ஏசி, அது நம்ம வீட்டு ஏசி. சரி ரைட்டு, பைத்தியம் முத்திருச்சு. எல்லாம் பால் சூடாதான் கிடக்கும், போங்க போய் ஊத்தி குடிங்க காப்பி ஆத்தி. ஏம்மா போம்மா, நாங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கோம். கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்தா நீ போட்டு தருவல எப்பயும் அது மாதிரி போட்டு தர வேண்டியதானே. நீயே எங்களை வேலை வாங்குற?
ஏன்னா போங்களா, நாங்கள் மட்டும் வீட்டில் என்ன சும்மாவா இருக்கோம்? நாங்களே வீட்டில் துணியை துவைக்கிறது, சோறு கறி ஆக்கியது, பாத்திரத்தை கழுவியதுன்னு எல்லா வேலையும் செய்ய தானே செய்யும். எங்களுக்கெல்லாம் மட்டும் டயர்ட் ஆகாதோ? எம்மா போகாம ஏதாவது பச்சி கிச்சி போண்டா கிண்டா போட்டு நல்லா காப்பி போட்டு கொண்டா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாம், உன் மொவா சொல்லியதும் சரிதான். எனக்கே காப்பி குட்டிக்கு ஏதாவது வேணும் போல தான் இருக்குது. முதல்ல காப்பியும் நல்ல காரமாக போண்டாவோ பச்சையோ திங்கணும் போல ஆசையாக தான் இருக்குது. இப்போ இப்போ தான் அடுப்பங்கரையிலேருந்து வெளியே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் போய் நம்ம அங்கே போய் மறுபடியும் எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிட்டு இதுவெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிட்டு கிடக்க முடியுமா? ஏதாவது கடையில் வேணா வாங்கிட்டு வர சொல்லலாம். இன்னும் சரண் கடையிலேருந்து இன்னும் வெளியே இருந்து வரல, அவன்கிட்ட வேணா சொல்லுவோமா? சரி, அவங்ககிட்டயாவது சொல்லி விடு பார்ப்போம். எல்லாம் எவ்வளவு ஒருத்தி சரணுக்கு ஃபோன் பண்ணுங்க பார்ப்போம். வரும்போது பச்சையோ போண்டாவை எல்லாம் கலந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. கொஞ்சம் அவ்வளோ இருக்கும். வேணா காப்பி என்ன மறுபடியும் போட்டு தரேன், தின்னுட்டு குடிக்கலாம். அவனை இன்னும் காணுமே. அவனுக்கு போன பண்ணி நாங்க திட்டு வாங்குறதுக்கா? அவன் வெளியே இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான், இப்போ திட்டுவான். இந்த நேரத்துல ஃபோன் பண்ணா நானும் பண்ண மாட்டேன். நீயே என்ன பண்ணு. இல்ல பச்சை போண்டா கிண்டான்னு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, இல்லாட்டினா எனக்கு தெரியாது. இவன் நீயே பண்ணுமா? நீ என்ன ஒன்றும் சொல்லாண்டா. நாங்க பண்ணா திட்டுவான். ஆமத்தே, நாங்க ஃபோன் பண்ணா திட்டுவாவ. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. என்னலாம் 2 பேரும் இப்படி பயப்படுறிய? அவனுக்கு வர வர உன் முகம் தான் நாய் மாதிரி லொல்லுன்னு உள்றானே. அவன்கிட்ட பேச எனக்கு இப்பெல்லாம் பயமா இருக்கு. ஏக்கா ரமணி. அட ரமணி, உன் தம்பி வந்துட்டான் போல தெரியுது. ஆமா, அவங்கிட்ட சொல்லியிருந்தா கூட வாங்கிட்டு வந்திருப்பானாடே. ஓய் ரமணி. அட என்ன ரமணி, பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சிட்டான். அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூட்டிட்டு கிடப்பானே. என்ன திடீர்னு ரமணின்னுட்டான்? அதானே, என்னாச்சு அவனுக்கு? அட இது யாரு? அட என் மருமவளா? அட என் மருமவளா இது? என்ன வளர்த்தி வளர்ந்துட்டு அதுக்குள்ள என்ன இது இப்படி நடந்துக்கிட்டான்? ஒருவேளை குடிச்சிருப்பானோ? ஆள் யாரு என்னன்னு தெரியாம கொஞ்சிக்கிட்டு இருக்கானே. ஆண்டி இங்க பாருங்க. தண்டபாணி. அது என் மருமவா? அப்ப இது யாரு? சின்ன பிள்ளை. ஓ, நம்ம அக்காக்கு 3வது பிள்ளையா இது? 3வதும் பொட்ட பிள்ளை பிறந்திருக்க. இதை சொல்லே இல்லையாக நம்ம அக்கா. ரமணி பாத்தியா? இது வரைக்கும் எனக்கிட்ட ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு தானே சொன்னான். பாரு, 3வதா ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. பாரு, அட குடிகார பையில குடிச்சிட்டா வந்து நிற்கான். 100 ரூபா வேணும்னு வாங்கிட்டு போகும்போதே நினைச்சேன் இவன் இதுக்கு தான் எதுக்க வாங்க போயிருப்பானோன்னு. நான் நினைச்ச மாதிரி ஆகி போச்சு. பாரு, இல்லை தம்பி, நீ இன்னும் குடிச்சா இருக்கா? இந்த கொம்மிக்கு நல்லா தேவைதான். எதுக்கு இந்த ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள சேக்கா? வேற குடிச்சிட்டு வந்து எப்படி மானத்தை வாங்குறாருன்னு. இல்லை, சின்ன பிள்ளைல அதை பொட்ட பிள்ளைல இருக்கிற வீட்டில் இப்படியெல்லாம் குடிச்சிட்டு வந்து நிற்ப. உனக்கு எது கேவலமா இல்லை? இதுல என்னக்கா இருக்கு கேவலம்? நம்ம விட்டு பிள்ளைகளு ஏன் மருமவா? அதுவும் என்ன நினைக்க போகுது? ஏன் பிள்ளைகள் இதெல்லாம்? சரி போ போ, போய் ஒரு ரூம் தந்தோம்ல, அந்த ரூம்ல போய் படுப்போ. ரூமுக்கு போகலாம். எல்லாரும் இங்கே இருக்கும்போது நாமட்ட ரூமுக்கு போய் தூங்கினா நல்லாவா இருக்கும்? கொஞ்ச நேரம் என் மருமோட்ட பேசணும். என் மருமனைங்க அவெல்லாம் வந்து அவ்வளோதான் அடிச்சு போடுவான். ஒழுங்கா போ, போய் ரூம்ல போய் படு. நான் எத்தனை முறை சொன்னேன், படிச்சு சொன்னேனே. எங்க வீட்டுக்காருக்கு மாமாக்கு குடிச்சா பிடிக்காது, குடிக்காதன்னு சொன்னேன். மறுபடியும் நீ 100 ரூபா வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டல நீ என்கிட்ட. அப்ப நீ எதுக்கு என்கிட்ட 100 ரூபா வாங்கின? இதுக்கு தான் வாங்கியிருக்க என்ன? ஆமாக்கா, வேற எதுக்கு வாங்குவேன்? எனக்கு வெறுப்பா இருக்கு, மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு, அதான் குடிச்சேன். லட்சுமி உங்ககிட்ட சொத்து எழுதி வாங்கிட்டு வர சொன்னான். சொத்து எழுதி வாங்கிட்டு வந்தான்னு வையன், என்னையே என் லட்சுமி சேர்த்துக்கிடுவா. நீ என்கிட்ட இருந்து எழுதி வாங்கின பேர் சொத்து, அது எல்லாத்தையும் எழுதிதான். இந்த வீடு கடை எல்லாம் நான் சொத்துல வாங்கினது தானே, அதெல்லாம் என் பேரில் எழுதி வச்சிரு. நானும் உன்னை மாதிரி என் பொண்டாட்டி என் பிள்ளைகளு எல்லாம் நாங்களும் சந்தோஷமாக வாழணும்ல. ஊரு கட்டவன் குடிச்சிக்கிட்டே பேசினதான் எல்லாம் பேசியானே. நேரில் தான் பேசுறதுக்கு பயப்படியாம் போல இருக்கு. தண்டபாணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், நான் சொத்தெழுதி தந்ததுனால தானே உங்கள் வீட்டுக்காரரு மாமா பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் லாஸ் பண்ணாரு. அப்பையும் வீடு கடெல்லாம் வச்சிருக்கீல்ல, அது என் காசு தானே. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ ஒழுங்கா ரூமுக்கு போ. குடிச்சிட்டு போதையில பேசினாலும் இந்த தண்டபாணி நல்லா விவரமா பேசியானே. இதை நல்லா போதை இல்லாம தெளிவா பேச வேண்டியது தானே. அந்த பயந்தாங்குழி பயல இவளுக்கு பயந்துக்கிட்டு தான் கேட்க முடியாம போல இருக்கு. இப்ப போதையில அவ்வளவும் வருது உண்மை என்ன? இங்க பாரு, இது பூரா என் புருஷன் சம்பாதிச்ச காசு. அதுல வந்த வீடு பணம் கடை எல்லாம் இதெல்லாம் அங்கேயே நாங்க எல்லாம் லாஸ் ஆகி போச்சு, எல்லாம் ஏமாந்து போயாச்சு. நான் நம்ப மாட்டேன், நான் நம்பே மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் உன் பையனு என் பொண்ணை கட்டுனான்னு வை, நம்மளுக்கு தானே சொத்து வரும். அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன். என் 2 பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளையே ஆயினும் உன் பையனுக்கு நீ கட்டி வைக்க முடியா? இங்க பாரு தண்டபாணி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமா, ஒழுங்கா அந்த வீட்டுல இருக்கதா இருந்தா இரு, இல்லாட்டினா வீட்டை விட்டு நீ வெளியே போயிரு. பாத்துக்க. என்ன பார்த்தாக்கா வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன? அதுவும் என்ன பார்த்தா? நான் போவாண்டேன், நான் போவே மாட்டேன். என் சொத்து எழுதி வாங்காம நான் போக மாட்டேன். ஏலே தண்டபாணி, என்னாச்சு ஏலே எந்திரி. குடிகார பைய குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான் போல இருக்க. குடிச்சாலும் சொத்துல எவ்வளவு விவரமா இருக்கா. நம்ம கிட்ட நல்லா பேசினா விளக்கண கணங்க. இப்போ பொண்டாட்டி சொல்லி கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க கணங்க. எப்படி ஒப்பிக்கான்னு பாரு.
இவன் விவரமா தான்க்கா இருக்கான். இவனெல்லாம் ஏமாளி நினைக்கப்படாது. நம்ம தான் ஏமாளியா இருப்போம் போல இருக்கு. குடிச்ச உடனே மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி வெளியே வருதுன்னு பாரு. அவன் குடிச்சாலும் நியாயமா தானலாம் கேட்கான். நீ சும்மா இருக்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அப்ப நான் கடத்து கஷ்டப்பட்டு அந்த சொத்தெல்லாம் இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சதெல்லாம் என்ன கணக்குன்னு கேட்கேன். இப்ப எல்லாம் உன் பேர்ல தானே இருக்கு. அவன் பேர்ல என்ன இருக்கு? அவன்கிட்ட இருந்தா அதுவும் அழிஞ்சு போயிருக்கும். இப்ப என் பேர்லயாவது இருக்குல்ல, இருந்துட்டு போட்டு நல்லா இருந்துட்டு போட்டு நான் விட வேண்டியது தானே. சரி, இதெல்லாம் இப்போ பேசாண்டா. வா, இவனை தூக்கு கொண்டு போய் அங்கே ரூமில் போட்டுட்டு வருவோம். பிள்ளை எல்லாருக்கும் இடத்துல இப்படி விழுந்து கிடக்காம பேரு. ஆமாம், வா தூக்கு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இவனை முதல் தங்க வேற இடத்துல ஏற்பாடு பண்ணணும். அவன் பொண்டாட்டிக்கிட்டே போய் சேர்ந்தாலும் சரிதானே சொல்லி அங்கேயாவது விட்டுறலான்னு பார்த்தாலும் அங்கேயும் போக முடியுதுக்கான அவளை வேற அடிச்சு துரத்திருக்காளே. சொத்தை எழுதி வாங்கிட்டு வான்னு அவள் எவ்வளோ பெரிய விவரம்னு பாரு. சரி, தூக்கு வா, கொண்டு போய் கொண்டு போட்டு வருவோம். எல்லாம் என் தலையெழுத்து.